ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, சுத்தி சுத்தி அந்தோணியரப்பா தான் எனக்கு எங்கேயுமே கண்ணுக்கு வர. இப்ப எந்த அந்தோணியரப்பாட்ட வந்திருக்கேன்னா, பாசையூர் புனித அந்தோணியார் தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கேன். பாத்தீங்களா, இங்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை நான் வாசகம் வாசிச்சிருக்கேன். சின்னல இருக்கேக்க நாள் பூசைக்கு நான் அடிக்கடி இங்கதான் வாரது. அம்மாவோட இருக்கேக்க நாங்க இதால போய் கொஞ்சம் தூரம், நாங்க அங்க ஈச்சமோட்டையில இருந்தாங்க அந்த டைம், நாங்க இங்கதான் பூசைக்கு அடிக்கடி வருவோம். இப்ப வாங்க நாங்க அந்தோணியரப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா, அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே அந்தோணியரப்போட பிளஸிங் கிடைக்கட்டுக்கும். வாங்க பார்க்கலாமா. இப்போ நாங்கள் கோயிலுக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்க ஐஸ்கிரீம் கடையெல்லாம் இருக்கு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை என்றபடியா இன்றைக்கு நிறைய வாகனங்கள் கடைகள் எல்லாம் போட்டிருக்கு. மற்ற நாள்லன்னு சொன்னா கொஞ்சம் நாட்கள் இல்லாம இருக்கும். வாங்க பார்க்கலாம். தேன்குழல் வேண்டுவோம் இன்றைக்கு. தேன்குழல் எவ்வளோன்னா தாங்கோ. தேன்குழல் இருக்கு, பகோடா இருக்கு, மரவள்ளி கிழங்கு சீவை, கவுப்பி இருக்காங்க பாருங்க. கவுப்பி 6 போடுங்க. நான் கொழும்பு கொண்டு போகணும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா தாங்க. 6. இது இது பகோடா வேணுமா? அதுல ஒரு 100 ரூபாய்க்கு பகோடாவில் என்ன பகோடா விளவு 150 200. 150 போடுங்க. இது வடையா? இது வடையா? அதான் வச்சு சாப்பிடலாமே. என்ன வச்சு சாப்பிடலாம் தானே? அப்ப அது எவ்வளவு? வெங்காயம் போடாம பகோடா மட்டும் போடுங்க. 200 ரூபாய் போடுங்க. வேற கவுப்பி ஒரு 100 ரூபாய்க்கு தாங்க. 200 ரூபாயா? சரி தாங்க. கவுப்பி 100 ரூபாய்க்கு இல்லையா, 200 ரூபாய்க்கு தானே இருக்கா. அவ்வளவுதான். எவ்வளவு? அப்ப 600 ரூபா. 600 ரூபா நண்பர்களே. தேன்குழல் கவுப்பி பகோடா வாங்கியாச்சு. வாங்க, இந்த வருவாரு வருவாங்க. வாங்க அங்கால பாப்போம். இது கச்சான். இது சேலன் மாங்காய் தானே? எவ்வளவு? 150 ரூபா சேலன் மாங்காய். கச்சான் எவ்வளவு? 200 ரூபாய் தாங்க. ஒன்று சாப்பிட்டு பார்க்கவா? ஒண்டா போடுங்க. நல்லா இருக்கு. இங்க பாத்தீங்களா, இப்படிதான் சேலன் மாங்காய் வெட்டுறது. வெட்டி தூள் போட்டு கொடுப்பீங்க, நல்லா இருக்கும். சேலன் மாங்காய் வேணுமா? வேணாவே. ஐயா முந்தி எனக்கு இப்படிதான் வாய் தரோம். இங்கிலீஷ் கொண்டு பழகத்து முன்னு கேட்கும். அது பச்சை கச்சானா? வேணும் பச்சை. இது வறுத்த. இது அவிக்கலாமா? அவிச்சு சாப்பிடலாமா? இதாக்குமா? உடனே போடுங்க. சரி. எவ்வளவு? அப்ப 200 ரூபா. 200 ரூபா வாங்க. அப்படியே இங்காலையும் தேன்குழல்கள் பூந்திகள் எல்லாம் இருக்கு. நாங்க வாங்கிட்டோம். இதுல இங்க பாருங்க கவுனுகள் எல்லாம் போட்டு விற்கிற. காத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த தலையெல்லாம் பறக்குது நண்பர்களே, சரியான காத்து. இங்க இருக்கும். எவ்வளவு கவுன்? 1300. இந்தாங்க இது அவன்ட்டு. இது 1500 ரூபா, இது 1300 ரூபா. வாங்க பாப்போம். டாய்ஸ் வாங்கிட்டாவா? இது பபிள்ஸ் தான். ஏன் அதை எடுத்துட்டு வர? எப்ப பார்த்தாலும் பபிள்ஸ் பபிள்ஸ் வாங்குறாள். ஓகே, அப்படியே நாங்க நீ கோயிலுக்குள்ள போவோம். கோயிலுக்குள்ள பாத்துட்டு வருவோமா? என்ன நடக்குது? வீடியோ எடுக்கிறீங்களா? என்ன எடுக்கிறீங்க? நல்ல வடிவா இருக்கு. அப்பா என்ன வீடியோ எடுக்கிறாரா? தம்பி வடிவா எடுக்கிறீங்களா? காத்துக்கு தலைகிலே எல்லாம் பறந்து தலை பறக்குற பறக்கு நம்பர்களே.
இழுக்கவே தேவையில்லை தலையை, பேசாம ஒரு சொப்பின் பேக் போட்டு கட்டிக்கொண்டு வந்தா தான் சரி. அப்படித்தான் இருக்கு, சரியான காத்து. ஓகே வாங்க போவோம் முள்ளுக்கு கோயிலுக்கு. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா லைட் எல்லாம் சோடின வேலை நடக்குது பெருநாளுக்கு. அதில் சுருவம்சத்தும் தானே சூப்பரா இருக்கு. பெருநாளுக்கு பூசை நண்பர்களே வெளியில வைக்க அப்படி இதுல கொண்டு வந்து பாயெல்லாம் கொண்டு வந்து விரிச்சிட்டு பூசை பார்க்க அப்படி இருக்கும். 3ஆம் தேதி கொடியேறினா அப்புறம் இங்க இதெல்லாம் பூசை நடக்கும்டா. நாங்க முந்தி வாரது சின்னல்ல பாய் கொண்டு வந்து இதுல விரிச்சிட்டு பூசை பார்க்குவோம். அப்படி ஒரு அந்த காத்தும் நல்லா இருக்கு தெரியுமா. வாங்க போ. அந்த நேரம் பாத்தீங்களா வாசல் எல்லாம் கொடி திருவிழாக்கு எல்லாம் தயாராயிடும். நல்லா இருக்கு பாத்தீங்களா. புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக். இங்கேயும் சவுக்கு மரம் தானே எல்லா இடம் என்ன, இங்கேயும் சுத்தவர சவுக்கு மரம் தானே. வாங்க உள்ளுக்கு போவோம். எனக்கு பார்க்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு. யார் ஃப்ரெண்ட் அவங்கட? அவக்கு ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சிட்டு நண்பர்களே பாத்தீங்களா. விளையாடுறா. நீங்கள் போங்க அவகிட்ட. வேண்டி கொடுங்க. நில்லுங்க, வேண்டி கொண்டு வருவாரா? சுத்துதா? நான் பூத்திட்டாத. சுத்துதா? ஊதினாதான் துத்தும். இங்க வாங்க, இங்க வாங்க. உங்களோட அம்மா அங்க யாரோட வந்து நீங்க? மேலே இருக்காங்களா? ஊதினாதான் துத்துமா. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? இங்க வாங்க. ஸ்கூல் போற இல்லையா? ஸ்கூல் முடிஞ்சுதா? எப்ப ஸ்கூல் துவங்கம்? நாளைக்கு. இப்ப கோயிலுக்கு வந்தீங்களா? இங்க வாங்க. அந்த அவ கொண்டு வாங்கி கொடுத்தாச்சு. அவருக்கு கொடுத்தாச்சு. ஓகே, பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஐ ஹாப்பி. இதா உடைக்க இல்ல, இந்தாங்க. பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஓகே, விளையாடுங்க சரியா? ஓகே, ஒரு கிஸ் ஒன்று தாங்க. இங்கல ஓகே, பாய் பாய் சொல்லுங்க. பாய். குட்டி ஃப்ரெண்ட் ஒன்று கிடைச்சிட்டு எனக்கு பாத்தீங்களா. ரூதுற வடிவு. வாங்க. வாங்க தாய்மண்டால போ. ஜெயிலின் உள்ளுக்கு மூடிட்டு வாங்க. வாங்க போ. இது பாவ சங்கீதன் உனக்கு. லைட்டு பார்த்தீங்களா, மேல லைட் எல்லாம் எவ்வளோ வடிவா இருக்குங்க. பீடத்தை பார்த்தீங்களா எவ்வளோ வடிவா இருக்குங்க. அதே நேரம் அந்த மேல் லைட்டையும் பாருங்க நண்பர்களே, எவ்வளோ ஒரு வடிவா இருக்குங்க. கிட்ட கிட்ட ஃபேன் எல்லாம் போட்டு கிட்ட கிட்ட எங்களை கொச்சிக்கடை அந்தோனியர்கள் மாதிரியே வருது என்ன. ஆனா இது கொஞ்சம் பெருசு என்ன, அதுதான் பெருசு என்ன. இல்லையடா, இதுக்கு வெளியில இடம் இல்லாம இருக்குடா இந்த கோயில்.
வாங்கிடுறது. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்றபடியா ஆக்கலா இருக்கு. பார்த்தீங்களா எவ்வளவு வடிவா இருக்குங்க. பின்னேற நேரத்துல நாங்கள் வருவினோம் கோயிலுக்கு. அந்தோனியார் இருக்கு. செபஸ்டியார் அது இல்ல, பார்க்கணும் கிட்ட. உயிர்த்தாண்டவர் இதுல இருக்கிற உயிர்த்தாண்டவர். அங்கால இருக்க செபஸ்டியாரோ, அங்கால இருக்க செபஸ்டியார், இங்கால இருக்க அந்தோனியாரப்பா. எவ்வளோ ஒடியா இருக்கேன். எல்லா இடம் ஹோலி வாட்டர் பார்த்தீங்கன்னா நூறுதான் இங்கதான் இருக்கு. ஹோலி வாட்டர் இங்க மட்டும்தான் இருக்கு, வேற ஒரு இடம் கோயிலையும் காணையில, எல்லாம் எம்டியா தான் இருந்துச்சு. வாங்க. செபஸ்டியர் தங்கச்சிக்கணும். வந்து வீட்டு ஆண்டவர் பாருங்க இங்க. போ. ஏன்னா நீங்க பாருங்க பலையில வா. வாரம் இதால போகும் விசேஷம் எடுத்துட்டு வாங்க. வாங்க இங்க பாருங்க, வெளியில அந்தோனியார், பெரிய அந்தோனியார் இருக்கு. பெரிய அந்தோனியார் வாங்க மொழுதிரி கொழுதிட்டு போவோம். அங்கெல்லாம் அந்தோனியாட்ட பாட்டு சீடி இருக்கும், கேப்பமா இருக்காண்டு. வாங்க, இதெல்லாம் வேலை நடக்குது. இங்க வாங்க உள்ள.
அண்ணா அந்தோனியாட்ட பாட்டு சீடி இருக்கா? அந்த பழைய பாட்டு இருக்கா? அந்த வணக்கம் வணக்கம் அந்த பாட்டு இருக்கா? இங்கே இந்த சிவமாலை கொண்டு வருமா அங்க கொண்டு வருமா பெருசுங்க. பழைய பாட்டுகள் எனக்கு வேணும். அதுக்கெல்லாம் நான் முதல் வந்து இங்க பாத்துட்டான் இல்ல எனக்கு. பழைய பாட்டு இவ்வளவுதான் இருக்கா? வர இல்லையா பழசுல? இது அந்த பாலனை திருக்கரத்தில் காட்டுங்க. நான் செலக்ட் பண்றேன். எனக்கு தெரியும் ரெண்டு மொண்டு தான் இது. இல்ல என்ன நீ பாருங்க தம்பி, பரமணிக்கம் இல்லாம விஜயநகர் பாத்தீங்களா பெருசு. இது அந்தோனியாட்ட பரமணிக்கம். இங்க இந்தாங்க எழுதுங்க வரணும் எழுதிருங்க. நான் வந்து ஒரு கொடுக்குறேன். சும்மா எழுதுங்க. அப்பா எழுது. அப்பா எழுதிருங்கோ. நான் கொடுக்குறேன். எழுதிருங்க. அண்ணா அதோட கொண்டு வாங்க இருக்கா? சின்னல் இல்லையா அதுல? அந்தோனியாட்ட தானே இது எல்லாமே. இது காவலுக்கு வைக்கிறேன். அந்தோனியார் மாதா. இங்க பாருங்க தம்பி, காவலுக்கு அந்தோனியார் மாதா சென்ட் ஜேம்ஸ் காவல் சம்மன்ஸ். இது வேண்டுமா? அங்க இருக்குமா? கொழும்புல இருக்காங்க. வாங்க மாட்டோம். இது எவ்வளவு என்ன உண்டு? சின்னது இல்லன்னு அதுல. சரி தாங்க. இது இருந்தாங்க. இது இது அந்தோனியாட்ட சுருவம் இருக்கா? இல்லன்னு இங்க இங்க பாருங்க தம்பி. அங்க வேண்டுவோம் நாங்க கொண்டு போறதும் கஷ்டமா. சென்ட் ஜேம்ஸ் இருக்கிறார், அந்தோனியார் இருக்கிற, மாதா இருக்கிறா, விலங்கனி அம்மா இருக்கா, இங்க இது கற்பனை மாதா இருக்கிறா, திருக்குடும்பம் சேமலவன் ஃபாதர் ஆசீர்வதிப்பாரா? இல்லன்னு முன்னுக்கா? முன்னுக்கு எதுல அதுல பாட்டு? அந்த பாட்டுகள் வார இல்லையோ? பாட்டு சீரியல் இருக்கு. அதுல மாத்தி கொடுக்கணும். இதுல இல்ல. பழைய பாட்டு இதுல இருக்கு. பழைய பாட்டு இருக்கு. இதுல இருக்கு. இந்த இருக்கு பாலனை திருக்கரத்தில் இருக்கு. அழகின் அது இல்ல. வணக்கம் வணக்கம் இல்ல. அது புதுப்பாட்டு வாங்கி எப்படிங்கிறது. இங்க இது பாருங்க. தென்னல் பல்வேறு அந்தோணி இருக்கும் வெளிச்சம். அந்தோணியாற்ற அன்பாற்றலில் இருந்துருவோம். இது என்ன செபமாலை போல. இது என்னன்னா இது அந்தோணியாற்ற வரலாறு. என்னட்ட இதுக்கு நான் மாணிக்க அந்தோணியார் கோயில வாங்குறேன். வாங்கியாச்சு. சிடி வாங்கியாச்சு. பரமணிக்கம் வாங்கியாச்சு. போட்டீங்க 350 ரூபாய். அப்ப இதுக்கு எவ்வளவு? சரி எடுங்க. எவ்வளவு சார்?
ஓகே, வாங்கியாச்சு வாங்கியாச்சு. வந்ததுக்கு ஞாபகத்துக்கு இங்க வந்து வாங்கியாச்சு. முழுதிரி தாங்க. எவ்வளவு முழுதிரி? எவ்வளவு முழுதிரி? 200 ரூபாய்க்கு. வீடு மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இல்ல தொட்டில்கள்லாம் கேளுங்க அவருக்கு. கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி ஒன்னும் செய்யலாது. முடியத்தான் கூடாது, கொடுத்துடலாம். போட்டு வரேன். இதுல முழுதிரி கொளுத்தினா இதுல கொளுத்தினா மூடவும் கூடாது, முறிந்தாலும் பரவாயில்லையா, காத்துக்கு முந்தா ஒன்றும் செய்யலாதான். ஆனா முறிய கூடாதான், அது ஒரு ஐதீகம். பாருங்க, நிறைய பேர் கொளுத்திட்டு அதுல எரிக்கணும், பார்த்து கொண்டுவாங்க. இந்த பாருங்க, நிறைய பேர் கொளுத்தி வச்சுட்டு அப்படியே எரிக்கணும், கதிரையை போட்டு அதை முறிய விடாம மேல அந்தோனியார் இருக்கிற இந்த இதுல எல்லாம் கொளுத்தி வச்சிருக்கு. இந்த வெக்க வெளியேறது காத்து இந்த ஃபேன் போட்டிருப்பாங்க. வாங்க, ஆண்டவங்க மாதாரு. இங்கே மெழுகுவர்த்திகள் ஏற்ற தடை. இங்க சந்தன குச்சி மட்டும் தான் கொளுத்தலாம். இதுல சந்தன குச்சி கொளுத்த சொல்லி இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மெழுதிரி கொளுத்தலாம். பாருங்க, ஒருத்தர் நேர்த்தி வைக்கிறது ஒவ்வொன்று இருக்கு. தொட்டி இந்த மாதிரி இதுலயும் இருக்கு பாருங்க, அதுலயும் இருக்கு. ஆனா வீடு மட்டும் காணி இல்லை, மற்ற எல்லாம் இருக்கு. பானிஸ்குள்ள இருக்கு, சாப்பிடுறது வேற நல்லா இருக்கு. நல்லா இருக்கா பானிஸ்? நல்லா காத்தடிக்குது. என்ன காத்துக்கு கதிரியல் எல்லாம் புது. இந்த பக்கம் பாதை. இதுதான் காட்டு மாதா, வெஸ்லி காட்டின காட்டு மாதா. பிரான்ஸ்ல இருக்கிற காட்டு மாதா, வெஸ்லி அண்டைய கொண்ட காட்டின ஒரு கோயில். அதான் இந்த மாதா. அவருடைய வாசிப்பும் சட்ட தடுமாறிதான் வாசிப்பு. எனவே எங்களுக்கு தெரியும், ஒரு நிலத்தில் ஒரு குறை இருந்தா, ஒரு நிலநிலை இருந்தா நாங்கள் என்ன செய்வோம், உடனே அதில் சென்றடைகிறோம். எல்லாரும் அவனை ஒதுக்கினார், ஏளனமாக பேசினார். அவனுக்கு என்று சொல்லி ஒரு முன்னுரிமையும் கொடுக்கப்படவில்லை. ஒரு கட்டத்திலே ஒரு வாசிப்பு முறை வருகின்ற வழியிலே அது ஆசிரியர் அவர் மாணவர்கள் பேசினார். இந்த பையன் வாசிக்கிறதுக்கு எல்லாரும் வாசிக்க விருப்பமில்லை என்று சொல்லி எல்லாரும் கையேற்றினா இவரை வாசிக்காமல் வேறொரு வாசிக்க விடுங்க. எல்லாரும் விடுங்க, அப்பா குடிக்கட்டும். இவன் வாசிக்கின்றான். வாசித்து முடிஞ்சோட போய் அவனுக்கு எல்லாரும் வாசித்து சொன்ன நன்றி என்று சொல்லுகின்ற வேளையிலே அவர் சிறிய கடங்களிலே கொடுக்கின்றார். அந்த துண்டிலே இருந்த விடயத்தை அவன் அதில் இருந்தது. புதுவித கூத்தெல்லாம் காட்டுவீங்க நண்பா, நீ இப்பொழுது இதெல்லாம் போறது
வாங்க. தம்முடைய புதுமை செய்வதிலே அவர் அன்பு ஒளியை வெளியிட்டார். அதான் சொல்றேன், இது இப்படிப்பட்டது சாப்பிடாம கிடந்தாலும் பரவாயில்ல, இப்படி அணியாஞ்சி வாழ்வு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை முறையாகத்தான் போய்விடும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தும். ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துவது, ஒருவர் மற்றவர் மீது அன்பு செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே எத்தனையோ இலக்கண புத்தகங்களிலே இருக்கிறது, ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்படி இருக்கும் பொழுது எப்படி ஆண்டவர் இயேசு அன்பு செய்வது, நான் உங்களை அன்பு செய்வது போல அதான் சொல்றேன், இது இப்படிப்பட்டது சாப்பிடாம கிடந்தாலும் பரவாயில்ல, இப்படி அணியாஞ்சி வாழ்வு ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை முறையாகத்தான் போய்விடும். இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றேன், ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்தும். ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துவது அன்பு செய்வது அல்ல, நான் உங்களை அன்பு செய்வது போல. இரண்டாவதாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற அன்பு மொழி. ஓகே நண்பர்களே, நாங்க இப்ப அந்தோனியரப்பா போய் உள்ளுக்கெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. நாங்க போறோம். நாங்க பின்னர நேரம் தான் வந்து நாங்க நேரத்தோட வரணும்ன்றதுனாங்க நாங்க தூரடம் ஒன்றுக்கு போனதால கொஞ்சம் லேட் ஆயிட்டு, இருந்தாலும் பார்த்தாச்சு, வடிவா பிளஸிங் எடுத்தாச்சு. இப்ப நாங்க வீட்டை போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அவங்க எல்லாருக்கும் அந்தோனியரப்பாட பிளஸிங் கிடைக்கும். பை. எங்கே பாட்டும் தாயினுடைய தியாகம் என்று போற்றம் நாங்கள் நினைவு கூர்ந்த